ஸோ இன் கன்க்ளூஷன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த வியாபார முறை வேலை செய்யுதுங்கிறது இட்ஸ் 100% ப்ரூவ்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதில் இறங்கி வேலை செய்கிற நமக்கு அது வேலை செய்யுமா செய்யாதான்? டெஃபினெட்லி இட் கேன் ஒர்க் ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச், மாற்றங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முதல்ல நம்ம தான் மாறணும். நம்ம மாறாமல் மாற்றம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வராதுங்க. மாற்றங்கள் எனக்கு வரணும்னா முதல்ல மாற வேண்டியது நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பி ஸ்மார்ட் அண்ட் கெட் ஸ்டார்டட் வித் ட்ரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ். ஸோ சும்மா திரும்பி அவன் அதை சொல்கிறான், இவன் தான் சொல்கிறான், அதாயிருமா இதாயிருமா திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸை ஸ்ட்ரைட்டாக வைங்க. நோன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. ஒருத்தர் நோ சொல்கிறாருங்கிறக்கா அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. இன்னைக்கு அவர் நோ சொல்லியிருக்காரு, அவர் நோ சொன்னதுக்கு 1000 ஜென்யூன் காரணம் இருக்கும். அவர்கிட்ட பாக்கெட்டில் 7000 ரூபா இல்லை, உங்ககிட்ட 7000 ரூபா எங்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு சங்கடம், சொல்ல மாட்டார். அதுக்காக உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டே இருங்க. நாளைக்கு உங்களுடைய அந்த கேப்பில் உங்களுடைய சக்ஸஸை ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய சக்ஸஸ் நான் சொல்றது நீங்கள் பேர்ல் ஆகுங்க, சஃபயர் ஆகுங்க, ரூபி ஆகுங்க, டைமண்ட் ஆகுங்கலாம் சொல்ல. வாரம் தவறாமல் செக் வாங்குங்க. ஒரு வாரம் செக் இல்லாத வாரம் இருக்கக்கூடாது. அது கொரோனாவாக இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம். செக் இல்லாத ஒரு வாரம் ஒத்த வாரம் இருக்கக்கூடாது. அது மாதிரி மட்டும் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுங்க. டீம் எல்லாம் இல்லை, உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்க. தானாக உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ பி ஸ்மார்ட் அண்ட் கெட் ஸ்டார்டட் வித் ட்ரான்ஸ் இந்தியா. ராபர்ட் கியோசாகி திரும்பவும் அந்த மிக சிறந்த எழுத்தாளர்னு சொன்ன இல்லைங்களா ஆரம்பத்தில், அவர் திரும்பவும் அவருடைய ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ இல்லைங்க, இவர் சொல்லி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் தோன்றியது கற்காலம் அப்படின்னு தான் உலகம் தோன்றுச்சுங்க. ஸ்டோன் ஏஜ். உலகம் கற்காலம் தான் தோணுச்சு. ஏன் அதை கற்காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மனுஷன் உணவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் கையில் கல் வேணும். அவனுக்கு காய்கறியாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, அவன் அடித்து சாப்பிட்றதுக்கு அவனோட ஆயுதம் கல் தான். ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும் அப்படின்னா கல் தான். ஆயுதமும் கல் தான், மூவ்மெண்ட்டும் கல் தான். உரைச்சி தீ வச்சு வேக வைக்கணும்னாலும் அதுவும் 2 கல் உரைச்சி தான். ஸோ கற்காலம், உலகம் தோன்றியது கற்காலம். அப்படி தான் உலகம் தோணுச்சுங்க. உலகம் தோணுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான், பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். மனுஷன் யோசிக்க என்ன நினச்சான்னா, என்னடா அது நம்ம ஏன் கல்லை தூக்கிட்டு மிருகத்தை பின்னாடி போகணும், ஏன் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு வேணுங்கிற உணவை வைக்கக்கூடாது, நம்மளே நம்ம பக்கத்தில் இருக்கிற காலி இடங்களில் நமக்கு வேணுங்கிற உணவை நம்ம ஏன் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசிச்சான். உருவானது அக்ரி ஏஜ், விவசாய புரட்சி. கற்காலம்லேருந்து மனுஷன் யோசிக்கும் பொழுது கிடைத்த பரிணாம வளர்ச்சி தான் அக்ரி ஏஜ், விவசாய புரட்சி. விவசாய புரட்சி நடந்துட்டு இருக்க விவசாயத்தில் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்க மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். என்னடா அது, நம்ம மட்டுமே செஞ்சு நம்ம மட்டுமே சாப்பிட்றோமே, ஏன் நம்ம செஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து இதை ஒரு வியாபாரமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ். தனக்கு செஞ்சு தனக்கு போனது போக மிச்சம் இருக்கிறத ஏன் வியாபாரமா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா உருவானது இண்டஸ்ட்ரியல் ஏஜ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய உருவாக ஆரம்பிச்சதுங்க. இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது. திரும்பவும் மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். இண்டஸ்ட்ரியல் ஏஜுக்கு அடுத்தது உருவானது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடி ஏஜ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜ். இல்லை, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், திங்க் பண்ணி பாருங்க. உலகம் கற்காலம் அப்படின்னு தோன்றுச்சு, கற்காலம் மறைஞ்சு அக்ரி ஏஜ் வந்தது, விவசாய புரட்சி வந்தது, விவசாய புரட்சி மறைஞ்சு வியாபார புரட்சி வந்தது, இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்தது, வியாபார புரட்சி மறைஞ்சு இன்னைக்கு ஐடி ஏஜ் வந்திருக்கு. சரிங்களா? காமன் சென்ஸ்ல யோசிப்போம். ஏங்க, ஸ்டோன் ஏஜ் கற்காலம்னு உருவானது மாறிடுச்சாமா, அக்ரி ஏஜ்னு உருவானது மாறிடுச்சாமா, இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு உருவானது மாறிடுச்சாமா, அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த ஐடி ஏஜ் மட்டும் நிரந்தரமா நிக்குமா? உலகத்தில் நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது மாற்றம் மட்டும்தான். கரெக்டா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப ஸ்டோன் ஏஜ்ல இருந்து அக்ரி ஏஜ்னு மாறுச்சு, அக்ரி ஏஜ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ்னு மாறுச்சு, இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல இருந்து ஐடி ஏஜ்னு மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஏஜ்ல இருந்து ஒரு மாற்றம் வருமா வராதா? இப்ப சொல்லலைங்க, ராபர்ட் கியோசாகி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி நெட்வொர்க் ஏஜ். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் தான் அடுத்த தலைமுறை வியாபாரம் நெட்வொர்க் ஏஜ். அதுதான் நெட்வொர்க் வியாபாரம். இதுக்கான ப்ரூஃப் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2015ஆம் ஆண்டு ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி சப்மிட் பண்ண ரிப்போர்ட். 2025ஆம் ஆண்டுல இந்திய வர்த்தகத்தில் 35% நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சுத்தி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லைடுங்க. இந்த ஸ்லைடை மட்டும் கரெக்டாக நீங்கள் உள் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி நைட்டு உங்களால் தூங்க முடியாது. எனக்கு அப்படி தாச்சு. இன்றைக்கி நான் வந்து ஒரு டீமை க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு நிறுவனத்தை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து மேபி ஒய்எம்டிங்கிற ஹோல் ப்ரோக்ராமாக இருந்தால் கூட என்னை வந்து பெருசாக பாதித்தது வந்து இந்த ஸ்லைடு தான். இது என்னென்னா, ஒரு சராசரி இந்தியனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 70 வருஷங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறதா ஒரு கற்பனை பண்ணி உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்லைடை. அப்போ இந்த ஸ்லைடு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வயசு இன்னைக்கு 30ன்னு வச்சுக்கலாங்க. 30 வயசு இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னா 30 வயசை முடிச்சிட்டீங்க, 30 வயசு கடந்துட்டீங்க, கரெக்டா? அப்போ இன்னும் உங்களுக்கு மிச்சம் எத்தனை இருக்கு? 40 வயசு மிச்சம் இருக்கு இல்லைங்களா? அப்போ 30 வருஷம் முடிஞ்சது, இன்னொரு 40 வருஷம் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சந்தோஷப்பட்டுறாதீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரத்தை எப்படியெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் மிச்சம் என்ன இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கே உங்களால் வர முடியும். உங்க வயசு இன்னைக்கு 30 இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட், டெய்லி 8 மணி நேரம் மினிமம் தூங்குறோமா இல்லையா? 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் 1/3 ஒரு பங்கு. 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1/3 ஒரு பங்கு. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 1/3 ஒரு பங்கை தூங்கி கழிக்கிறோம். அதை நீங்கள் 40 வருஷத்துக்கு கணக்கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த 8 மணி நேரத்தில் 13 வருஷத்தை நம்ம தூங்கிட்டு இருக்க போகிறோம், எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. மிச்சம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொன்னோம்? 40 வருஷம் இருக்குன்னு சொன்னோம். அந்த 40 வருஷத்தில் 13 வருஷம் தூங்க போகிறோம், எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, செய்ய முடியாது. அப்போ மிச்சம் எத்தனை இருக்கு? 27 வருஷம் இருக்கு. அப்போ அந்த 27 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ 27 வருஷம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. எப்படி தூங்குற மாதிரியே அதே மாதிரி டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 நேரம் சாப்பிட்றோம். டெய்லி காலையில் சாயந்தரம் 2 நேரம் குளிக்கிறவங்க, 1 நேரம் குளிக்கிறவங்க இருக்காங்க. டெய்லி 1 நேரம் 2 நேரம் டாய்லெட் போகிறவங்க இருக்காங்க. அப்போ டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு அடிப்படை நமக்கு செஞ்சே ஆக வேண்டிய இந்த கடமையை செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் வேணும்னு வச்சுக்கலாமா? மினிமம் 3 நேரம் சாப்பிட்றது, டாய்லெட் போகிறது, குளிக்கிறது எல்லாம் சேர்ந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். 2.5 மணி நேரம் 24 மணி நேரத்தில் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா 9ல் ஒரு பங்கு. 9ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் 40 வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.5 வருஷம். 4.5 வருஷம் நம்மளுடைய நேரத்தை டாய்லெட்லையும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கழிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? 22.5 வருஷம் இருக்கா? சந்தோஷப்பட்டுறாதீங்க. நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களா இருப்போம், இல்லை நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்போம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத நியாயம் பேசுகிறோம். இப்போ காம்பவுண்ட் வால் பக்கத்தில் நின்றுட்டு இங்கிருந்து அந்த பக்கம் இருக்கிறவங்ககிட்ட நியாயம் பேசுகிறோம். டிவி சீரியல் பார்த்து நேரத்தை கழிக்கிறோம். சினிமா தியேட்டருக்கு போகிறோம், நேரத்தை கழிக்கிறோம். இந்த மாதிரி ட்ராவலிங்லையும் காசிப்பில் வேண்டாத விஷயங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 2.5 மணி நேரம் போடலாங்க. 2.5 மணி நேரம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது 9ல் ஒரு பங்கு. வருஷ கணக்கில் திரும்பவும் ஒரு 4.5 வருஷம். அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கு தெரியுமா? 18 வருஷம் இருக்கா? சந்தோஷப்பட்டுறாதீங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ டிரான்ஸ் இந்தியா நமக்கு எல்லாம் பார்ட் டைம் தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு. அப்போ வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய 8 மணி நேரம் டெய்லி போயிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 8 மணி நேரம்னா திரும்பவும் 3ல் ஒரு பங்கு. வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 வருஷம். மிச்சம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? 5 வருஷம். வெறும் 5 வருஷம் தான் இருக்கு. உங்க வயசு 30 இருந்தா, உங்க வயசு 30 இருந்தா 5 வருஷம் இருக்கு. 35 இருந்தா, 40 இருந்தா மைனஸ்ல போயிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், அட்லீஸ்ட் வேக் அப் நவ். செஞ்ச வேலையவே திரும்ப 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 செஞ்சு மிச்சம் இருக்கிற அந்த 5 வருஷத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே செஞ்சு வீணாக்க போறீங்களா? இல்ல டிரான்ஸ் இந்தியாவில் அடுத்த ஒரு 3 வருஷம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய 20 வருஷத்தை மீட்டெடுக்க போறீங்களா? அது என்ன சார் 20 வருஷத்தை மீட்டெடுக்க போறீங்க? அது என்னங்க கணக்கு? வேலை செய்கிற இடத்துல ஒரு 8 மணி நேரம்னு ஒரு 13 வருஷம் இருக்கா? டிரான்ஸ் இந்தியாவில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சீங்களா? மிச்சம் ஒரு 5 வருஷம் இருக்கா? மொத்தம் ஒரு 20 வருஷத்தை டிரான்ஸ் இந்தியாவில் சரியான முறையில் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களால் மீட்டெடுக்க முடியும் 20 வருஷத்தை. அடுத்த 20 வருஷம் சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். அடுத்த 5 வருஷம் கஷ்டப்பட போறீங்களா? இருக்கிற வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சு
அதே பொசிஷன்ல மிச்சம் இருக்கிற 5 வருஷமும் கஷ்டப்பட போறீங்களா, இல்ல ஒரு 3 வருஷம் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து உழைச்சி 20 வருஷத்தை மீட்டெடுக்க போறீங்களா அப்படிங்கிற முடிவு இப்படுங்க. வேக் அப் நவ், அட்லீஸ்ட் நவ். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்க.